ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1919வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்திலே 7 திருமொழிகள் அனுபவித்து நிறைவு செய்து இன்று முதல் 8ஆம் திருமொழியை அனுபவிக்க வேண்டும். இந்த 10ஆம் பத்தின் முதல் திருமொழி 18 திவ்ய தேசங்களை அனுபவிக்கும் திருமொழியாக அமைந்தது. 2ஆம் திருமொழியும் 3ஆம் திருமொழியும் ராமாவதார சிறப்பை கூறக்கூடிய பாடல்களாக அரக்கர்கள் பொங்கத்தம் பொங்கோ என்று கூறி ஆடி சரணடைவதற்காக, ராமபிரானிடம் சரணடைவதற்காக வந்து பாடிய பாடல்கள் 2, 3 திருமொழிகளிலே அமைந்திருந்தன. அதற்கு பின்பு 3ஆம் திருமொழியிலிருந்து 4ஆம் திருமொழியிலிருந்து 4, 5, 6, 7 இப்பொழுது 8வது திருமொழி. 9வது திருமொழியும் கூட கிருஷ்ணாவதார ஈடுபாட்டிலே திருமங்கை ஆழ்வார் பாடியதுதான். ஏற்கனவே நாம் பார்த்தது போல ஆழ்வார்கள் அனைவருக்குமே கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணன் அவன் குழந்தை பருவத்தில் செய்த லீலைகளிலும் மிக்க ஈடுபாடு அதிகம். எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். பாடாத ஆழ்வார் கிடையாது என்றே சொல்லலாம். அப்படி திருப்பான் ஆழ்வார் தவிர மற்ற அனைவருமே பாடியிருக்கிறார்கள். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பற்றி மட்டுமே பாடியிருக்கிறார். ஆக அவர்கள் இருவரையும் தவிர 10 ஆழ்வார்களும் கண்ணன் எம்பெருமானின் லீலைகளை, அதுவும் குழந்தை பருவத்தில் அவன் செய்த லீலைகளை, குறும்புகளை மிக மிக அதிகமாக பாடியிருக்கிறார்கள். அவனுடைய மாயத்தை பற்றி பாடியிருக்கிறார்கள். இது என்ன மாயம் என்று. அந்த அளவிலே திருமங்கை ஆழ்வாரும் இந்த திருமொழியிலே 6 திருமொழிகளால் கிருஷ்ணாவதார லீலைகளை சிலாகித்து பாடியிருக்கிறார். அதிலே இன்றைக்கு 10ஆம் பத்தின் 8ஆம் திருமொழி, இந்த 6லே 5வது திருமொழி. வெண்ணையையும் பெண்களையும் ஒரு சேர திருடுவதை விட்டு பெண்கள் இவன் வசப்படவே இவன் கண்ணன் நினைத்தபடியே அவர்களோடு கலவியை தொடர்ந்த செய்தியை முன் திருமொழியில் கூறினார் திருமங்கை ஆழ்வார். அந்த பெண்களுக்கு கலவி இன்பம் அளவுக்கு அதிகமாகி தலைக்கு ஏறிய அளவில் அவர்களை ஒருநிலைப்படுத்த வேண்டி எம்பெருமான் அவர்களை விட்டு சிறிது பிரிந்து நின்றான். அப்படி அவன் அகன்று நின்றதால், பிரிந்து நின்றதால் அந்த பெண்களுக்கு ஊடல் தோன்றிற்று. கலவிக்கு மாலை காலமாய், அதாவது பிரிவும் இல்லாமல் கூடுதலும் இல்லாமல் இருக்கக்கூடிய மாலை நேரத்தில் எம்பெருமானை, கண்ணனை தங்கள் சொற்களால் மிகவும் கருகுமாறு பேசி வருத்த எம்பெருமானும் வருந்தி அவர்களுடைய அந்த இடைக்குல பெண்களுடைய கைகளையும் கால்களையும் பிடித்து அவர்களை சமாதானம் செய்து அவர்களோடு கூடியபடியை இந்த திருமொழியில் கூறப்படுகிறது. இதனை இன்னும் கொஞ்சம் சற்று விளக்கமாக பார்க்கலாம். சென்ற திருமொழியில் நந்தன் பெற்ற மதலை நம் சேரிக்கே அல்லில் தான் வந்த பின்னை கண்மலர் சோர்ந்து முலை வந்து விம்மி கமலச் செவ்வாய் வெளுப்ப என் மகள் வண்ணம் இருக்கின்றவா நங்காய் என் செய்கேனோ என்று சென்ற திருமொழியின் 6வது பாசுரத்திலே சொல்லப்பட்டதல்லவா அப்படி, அதாவது இவன் நந்தன் பெற்ற முதலை கண்ணன் இரவிலே வந்தான். வந்த பின்பு எனது மகள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? கண்மலர் சோர்ந்து முலை வந்து விம்மி கமலச் செவ்வாய் வெளுப்ப இருக்கிறாள். அதாவது கலவியிலே ஈடுபட்டு அதற்கு பின்பு எப்படி இருப்பார்களோ அப்படி இருக்கிறாள் என்று சொல்லுகிறாள் அந்த தாய். அது ஒரு பக்கம். அடுத்து, அப்படி தீமைகள் செய்வார்களோ நம்பி அங்கனம் மன்னிக்க வேண்டும்,
அங்கனம் தீமைகள் செய்வார்களோ நம்பி என்று 11வது பாசுரத்திலே அசோதை பிராட்டி கண்ணனை சொல்லி அவனை ஆனாட விட்டபடியாலும் தலைமீறிய சுவை உண்டாகும்படியாக கண்ணனுக்கும் பெண்களுக்கும் கலவி ஏற்பட்டது. அந்த சுவையினை, அந்த கலவி சுவையினை உண்டருக்கும், அதாவது செரிக்க வைக்கும். அந்த சுவையை அனுபவிக்கிறார்கள், அந்த இதை அனுபவித்து திரும்ப நிலைக்கு வர வேண்டும் அல்லவா, அது செரிக்க வேண்டும் அல்லவா, அந்த சுவையினை உண்டருக்கும் தன்மை அந்த பெண்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக கண்ணன் சற்றே பிரிந்தான், மீண்டும் சற்று பிரிந்தான். கண்ணன் பிரிந்தவுடன் அந்த பெண்களுக்கு பிரிவு பொறுக்க முடியாமல் ஊடல் தலையெடுத்தது. அந்த ஊடல் தலையெடுத்ததும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சொல்வதுதான் இந்த திருமொழி பாடல்கள். அன்று என்ன செய்தான் கண்ணன்? சற்றே காலம் தாழ்த்தி தன்னை காண வந்தான். அப்படி அவன் தன்னை காலத்தில் வராமல் தாழ்த்தி வந்த காரணத்தினாலே ஓர் இடைக்குல பெண்ணுக்கு ஊடல் மிகுந்தது. அவள் பேசிய திறம் இந்த பதிகத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கண்ணபிரான் ஒரு ஆய்ப்பெண்ணோடு சேர்ந்து பிரியும் போது மீண்டும் இந்த நேரத்திலே வருகிறேன், மீண்டும் இன்ன பொழுதில் வருகிறேன் என்று ஒரு நேரத்தை குறிப்பிட்டு வைத்து, அந்த சமயத்திலே, அந்த குறிப்பிட்ட நேரத்திலே கண்ணன் அங்கு வந்து சேர முடியாதபடி வேறொரு ஆய்க்குல பெண் இடைப்பெண்ணோடு பொழுதுபோக்கிவிட்டு காலம் கடந்து வந்து சேர்ந்தான் வீட்டிற்கு. இவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த ஆய்ச்சி உடல் கொண்டு பேசுவதாக இந்த திருமொழி அமைந்திருக்கிறது. எங்கே வந்தீர்? எதற்கு வந்தீர்? உமக்கு தகுதியான தேவியர் பலரும் இருக்க அவர்களை விட்டு இங்கே வந்தது ஏன் என்றெல்லாம் கேள்விகள் கேட்பதாக இந்த பதிகத்திலே பேசுகிறார் ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் ஏர்மலர் பூங்குழல் என்னும் திருமொழியிலும், நம்மாழ்வார் மின்னிடை மடவார்கள் என்னும் திருவாய்மொழியிலும் அனுபவித்தது போல இந்த திருமொழியில் இவர் திருமங்கையாழ்வார் அந்த ஆய்ச்சிகளின் பாவனை முதிர்ந்து அனுபவித்து அவர்கள் வாயிலாக பேசுகிறார். திருக்குறளிலே இன்பத்து பாலிலே காமத்து பாலிலே 2 குறள்கள் இதனுடைய ஒத்து இருக்கிறது. அதனை பார்க்கலாம். புலத்தலிலன் புத்தேள் நாடு உண்டோ நிலத்தொடு நீர் ஏய்ந்த அன்னார் அகத்து. புலத்தலிலன் புத்தேள் நாடு உண்டோ நிலத்தொடு நீர் ஏய்ந்த அன்னார் அகத்து என்பது 1323வது குறள். அதான் இதனுடைய பொருள் என்ன? நிலத்தொடு நீர் கலந்தது போன்ற நிலத்தொடு நீர் இயைந்த அன்னார், நிலத்தொடு நீர் கலந்தது போன்ற அன்புடைய காதலரிடம் ஊடுவதை விட இன்பம் தரக்கூடிய தேவர் உலகம் ஏதேனும் உண்டோ? புத்தேள் நாடு. காதலருடன் ஊடுவதை விட, புலத்தலிலன் ஊடுவதை விட இன்பம் தரக்கூடியது என்ன இருக்கிறது? அது வேற ஏதாவது உலகம் இருக்கிறதா, சொர்க்கம் இருக்கிறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடியது. புலத்தலிலன் புத்தேள் நாடுண்டோ நிலத்தொடு நீர் ஏய்ந்த அன்னாரகத்து என்பது. அடுத்து மற்றொரு குறள். உணலினும் உண்டது அறல் இனிது காமம் புணர்தலின் ஊடல் இனிது. உணலினும் உண்டது அறல் இனிது. சாப்பிடுவதை காட்டிலும், அதாவது உண்பதை காட்டிலும் உண்ட உணவு செரித்தல் இனிது. உணலினும், அதாவது உண்டலினும் உண்டது அறல் காமம். உண்டது அறல் என்றால் செரிப்பது இனிது. காமம் புணர்தலின் ஊடல் இனிது. அதுபோல காமத்திற்கு புணர்ச்சியை காட்டிலும் ஊடுவது இனிது என்று இந்த குறளுக்கு பொருள். இது 1326வது குறள் ஆகும். என்று இப்படி சொல்வது போல புணர்ச்சியை காட்டிலும் ஊடல் இன்பம் பயக்கும் ஆதலால் நெஞ்சில் உண்டான மகிழ்ச்சி திருக்கண்களில் புறவெள்ளம் புறப்பட கண்ணன் அல்லிக் கமலக்கண்ணனாயிருந்தான் என்று இந்த பதிகத்து பாடல்களுக்கு உரையாசிரியர்கள் உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த பாடல்களை, அற்புதமான அந்த பாடல்களை அந்த ஆய்ச்சி இடைக்குல இளம்பெண்கள் வாயிலாக வரக்கூடிய அந்த 10 பாடல்களையும் நாளை முதல் நாம் அனுபவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.